ஹாய் தங்கங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இதற்கு நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கலவையாக கலந்து அதை சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சு மீனை போட்டு கடைசியில் நம்ம தேவைக்கு வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இது ரொம்ப செய்கிறது ஈஸி. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்குவோம், அது ஒரு ஜாரில் போட்டுருவோம். அதுக்கு பிறகு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம், தேவையான அளவுக்கு தேங்காய், இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மையாக அரைச்சிடணும். இதை அரைக்கும்போது மிக்ஸி சில சமயம் ஜார் ரொம்ப சூடாகும். அதனால் அது சூடாகாமல் இருக்கிறதுக்கு அரைக்கும்போது கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது ஜார் சூடாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மையாக அரைச்ச பிறகு அந்த ஜாரை ஓப்பன் பண்ணி அதில் 2 தேங்காய் மட்டும் போட்டு திரும்ப அதை அரைச்சிடணும். அதுக்கு பிறகு இந்த அரைச்ச மசாலாவை நல்லா வேறு ஒரு சட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் அதை நல்லா ஊற்றி 2 தக்காளியும் அதில் வெட்டி போட்டு நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சுருவோம். அப்புறம் சூடான சட்டியில் இந்த கலக்கி வச்ச அந்த குழம்பு கலவை அதில் ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு அதில் நமக்கு வேண்டிய அளவுக்கு அந்த ஃப்ளேவருக்காக ஒரு மாங்காய், இது பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதி வந்த பிறகு அதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீனை போட்டுட்டோம். நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் அதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசம் கமகமன்னு இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம வதக்கலை, ஒன்றும் பண்ணலை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.